ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மம்மி. இன்றைக்கி நம்ம ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்சு ட்ரெடிஷ்னலான பச்சைப்பயிர் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் பச்சைப்பயிரை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 300 to 400 ml நல்லா தண்ணி விட்டு இது ஒரு குக்கரில் வச்சு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 3-4 விசில் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் 1-2 தட்டி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கையிலேயே நெரிச்சு போடுவாங்க. அது அவ்வளோவாக்கா அது உடஞ்சி வராது. அதனால நம்ம இப்படி தட்டி போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இது கூடவே நம்ம ஒரு 2 பூண்டு அதே மாதிரி தட்டி எடுத்து இதை கூட வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக தேன் வேண்டியதில்லை, சும்மா தட்டினாலே போதும். இதையும் அது கூடயே வச்சுக்கலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு கடையிற மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டிருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம தாளிக்கிறனால நம்மளுக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தட்டி வச்சுருக்கிற பூண்டு மல்லியும் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்ன தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 1/2 தக்காளி போட்டால் கூட போதும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் தக்காளி போடாமல் செய்வாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வெந்திருக்கிற பருப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இது கூட ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்திருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. இது ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம கடைஞ்சிடலாம். புதுசாக கடையிறவங்களுக்கு வராது. நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் கூட ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப விட்டோம்னா நைஸாக போயிடும். அதனால் ஒரு சுற்றி விட்டாலே போதும். கடைஞ்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது சூப்பரான பச்சைப்பயிர் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அப்பளம் பொரிச்சு ரைஸ் வச்சாலே போதும், நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சத்தானதும் கூட. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.